வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 6 செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிர்பார்த்ததை விட முன்கூட்டியே உருவாகிவிட்டது. நாளை உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் உண்மையில் அது நாளை தான் ஒரு நல்ல ஒரு ஷேப்புக்கு ஒரு தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும். இன்றையே உருவாகிவிட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாளை தீவிர தாழ்வு பகுதியாக உருவெடுத்துரும். நாளை தீவிர தாழ்வு பகுதி, அதாவது வெல் மார்க்டு லோ பிரஷர். நாளை 7ஆம் தேதி. 8ஆம் தேதி வெல் மார்க்டு லோ பிரஷராகவே இலங்கைக்கு நெருக்கமாக வந்து டிப்ரெஷனாக கூட மாற வாய்ப்பு இருக்கு. அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறவும் வாய்ப்பு இருக்கு. சார் என்ன சார் காற்றழுத்த தாழ்வு மண்டலமா? கடலில் என்ன வெப்பம் இருக்கு? 28 தான் இருக்கு. 29 நிலநடுக்கோட்டில் இருக்கு. வட தமிழ்நாடு வந்தீங்கன்னா சில இடங்களில் 27 தான் இருக்கு. இப்போ மண்டலம் எப்படி சாத்தியம்? ஆமாம், நீரோட்டம் தான் சாத்தியம். நீரோட்டம் தான் இதை கொண்டு வருகிறது. நீரோட்டம் தான் கடல் வெப்பத்தை குறைக்காமல் நிலைப்பட வைத்திருக்கிறது. 28லேயே விட்டிருந்தா இந்த வரக்கூடிய குளிர்காற்றுக்கு தான் குறைச்சது. இருக்கக்கூடிய குளிர்காற்று நல்லாவே மேற்பரப்பு வெப்பத்தை குறைச்சிருக்கோம். இருந்தாலும் நீரோட்டம் ஏற்றிக்கொண்டே இருப்பதன் காரணமாக இந்த மண்டலம் உருவாக போகிறது. மண்டலம் உருவான எங்கே வரும்? நேரடியாக டெல்டா மாவட்டங்களை நோக்கி வந்து வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் வரைக்கும் பலத்த மழைப்பொழிவை கொடுத்து பிறகு அப்படியே தெற்கு நோக்கி சரிந்து குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதியை நோக்கி நகர்ந்து அரபிக்கடலோட லட்சத்தீவு பகுதியை நோக்கி, லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. இவையெல்லாம் முன்னேறி மழைப்பொழிவை தொடக்கி தமிழ்நாடு நெருங்கி நிறைய மழைப்பொழிவை கொடுத்து தென் மாவட்டங்கள் நோக்கி திரும்பி குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் போய் மழை விடுவதற்கே 14ஆம் தேதி ஆயிடுங்க. பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. பொங்கலுக்கு கூட மழை இருக்குன்னு சொல்லலாம். பொங்கலுக்கு கூட மழை இருக்குன்னு சொல்லலாம். இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கணிப்பு நாம் என்ன சொல்லியிருந்தோம் முன்னாடியே? ஜனவரியில் மழை இருக்கு, ஜனவரியில் மழை இருக்கு. இந்த நிகழ்வு கடலில் இருக்கும் நிகழ்வு கரையேறாமல் போகாது. ஒன்று தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் போகும், இல்லைன்னா குமரிக்கடல் கடந்து அரபிக்கடல் போகும். குமரிக்கடல் வழியான்னு சொன்னோம், இலங்கை வழியாகன்னு சொன்னோம். அதே போல தான் தமிழ்நாடு மிக நெருக்கமாக வரப்போகுது. நல்லாவே முன்னேறி பிறகு பாக்ஜல சிந்தி வழியாக மன்னார் வளைகுடா வழியாக அப்படியே குமரிக்கடல் பகுதியை போய் பிறகு குமரிக்கடலிலிருந்து லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகரப்போகுது. இதெல்லாம் நகர்ந்து செல்வதற்கு 14ஆம் தேதி ஆயிடும். அப்போ மழை தொடக்கம் 9, இலங்கைக்கு 8. தமிழ்நாடு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை தொடக்கம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. நாளைய மறுநாள் வியாழக்கிழமை இரவு 9-10 மணிக்கெல்லாம் தொடங்கிடும். நள்ளிரவுக்குள் மழை தொடங்கிடும். பொழுது விடியும் போது டெல்டா முழுவதுமே மழை இருக்கும். வடகடலோரம் மற்றும் கடலோரம் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள் எல்லாமே வரக்கூடிய 9ஆம் தேதி காலை மதியத்திற்குள்ளரையும் எல்லா கடலோர மாவட்டம் மழை தொடங்கிடும். 9ஆம் தேதி மதிய மாலையெல்லாம் அனைத்து மாவட்டங்களுமே மழை தொடங்கிடும். மேற்கு மாவட்டங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக நள்ளிரவு அதிகாலை தான் வரலாம். அந்த 9ஆம் தேதி மாலைக்கு மேல் வரலாம். இரவு அதிகாலையில், அடுத்த நாள் இல்லை 10ஆம் தேதி அதிகாலையில் வரலாம். கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் இந்த நிகழ்வு வடகடலோரம் டெல்டாவைக்கு நெருக்கமாக முன்னேறி பிறகு தெற்கு நோக்கி திரும்பி பிறகு மன்னார் வளைகுடா நோக்கி பயணித்து பிறகு குமரிக்கடல் வழியாக பயணிக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டிற்கும் மழைப்பொழிவு உண்டு. அப்போ எவ்வளோ நாளைக்கு மழை, எவ்வளோ கனமழை? ரெட் அலர்ட் கொடுக்கும் மழைக்கு மழை. இப்பவே இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் 9ஆம் தேதி ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருக்காங்க, அறிவிச்சிட்டாங்க. புதுக்கோட்டை நாம முன்கூட்டியே சொன்னோம். இப்போ அது நிஜமா இருக்கிறது என்றதை நாம சொல்லணும், சும்மா இல்லை. நீண்ட காலமா பொறுமையா இருங்க. 31ஆம் தேதி பருவமழையோட புள்ளி விவரங்கள் அறிவிப்பாங்க. 31ஆம் தேதி அறிவிக்கும் போது பருவமழை முடிஞ்சிட்டு புள்ளி விவரம் இவ்வளவு பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க. பருவமழை முடிஞ்சிட்டுன்னு சொல்லனா கூட பற்றாக்குறை மழையெல்லாம் அறிவிக்கும் பொழுது கண்டு பயப்பட வேண்டாம், மழை இருக்கு, ஆகவே பொறுத்திருங்கள் என்று சொன்னோம். அதுதான் இது. 31ஆம் தேதியும் 1ஆம் தேதியுமே பயங்கரமாக மழை பொழிவை கொடுத்து, இப்போ அதை விட கூடுதல்
எல்லாமே எவ்வளவு சிவப்பு வண்ணம் தீட்டிருக்கேன்னு பாருங்க. நீல வண்ணம்லாம் சும்மா சாதாரணமாக முதல்ல கொடுத்துருந்தோம், அதுக்கு அவ்வளோ மழை. இதெல்லாம் நிறைய மழை பொழிவை கொடுக்கும். ரெட் அலர்ட் கொடுப்பார்கள் நிச்சயமாக. ஏற்கனவே ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் இதெல்லாம் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி இதெல்லாம் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு 10ஆம் தேதி எல்லாம். ஆக நாம ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்ட இடத்துல எல்லாமே ரெட் அலர்ட் வரும். இதுக்கு மேல அலர்ட் கிடையாது, ரெட் அலர்ட் தான். அது எத்தனை சென்டிமீட்டர் பெஞ்சாலும் ரெட் அலர்ட் தான். ஆக ரெட் அலர்ட் கண்டிப்பாக விடுக்கப்படும். எப்பொழுதுமே வடகிழக்கு பருவமழை காலம் டிசம்பர் 31 முடிஞ்சிடும். அதோட என்ன செய்வாங்கன்னா பருவமழை முன்னேற்பாடு, பருவமழை முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் இதெல்லாம் அப்படியே முடிஞ்சு போயிடும். ஜனவரி வந்தா முன்னெச்சரிக்கைக்கான ஏற்பாடு இருக்காது. வடகிழக்கு பருவமழைக்கான முன் ஆயத்தம் எதுவுமே இருக்காது, முன்னெச்சரிக்கைலாம் இருக்காது. இப்ப எடுக்க வேண்டிய நிலை வரும். திடீரென்று ரெட் அலர்ட் கொடுத்தோன்னா அரசு இயந்திரம் முடுக்கி விடப்படும். பார்த்துட்டே இருங்க. திடீரென்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ரெட் அலர்ட் கொடுத்தோன்னா என்ன ஆகணும்? அரசு இயந்திரம் முடுக்கி விடப்படும். வரக்கூடிய 9, 10, 11, 12 தேதிகளில் 9, 10 2 நாளும் டெல்டா வடகடலோரம் ரெட் அலர்ட் கொடுப்பாங்க. அடுத்தது 9, 10 ரெட் அலர்ட் கொடுத்து தென் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுப்பாங்க. 9, 10 வட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட், டெல்டா ரெட் அலர்ட், தென் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுப்பாங்க. சில உள் மாவட்டங்களுக்கு கூட ஆரஞ்சு அலர்ட் கொடுப்பாங்க, வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு. பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் மஞ்சள் கொடுத்திருப்பாங்க, மஞ்சள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மஞ்சள் இருக்கும். பிறகு 11ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுப்பாங்க. 11, 12 வட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுப்பாங்க. அப்புறம் மஞ்சள் அலர்ட் 13ஆம் தேதி. இப்படி போகும். ஆக கண்டிப்பா ரெட் அலர்ட் கொடுத்தாலே அரசு இயந்திரம் முடுக்கிவிடப்படும். கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய அளவிற்கு தான் இந்த மழை பொழிவு தெரிகிறது. கண்டிப்பாக இந்த நேரத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்ததே கிடையாது. வரும் 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 என்று சொன்னோம். வலுவான நிகழ்வு இருக்குன்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கிறதா? நினைவுபடுத்தி பார்க்கணும். வலுவான நிகழ்வு சொன்னமா? வலுவான நிகழ்வு தீவிரமடைந்து வரும், கடப்பது உறுதி அப்படின்னு சொன்னோம். இதெல்லாமே இப்படிதான் நடக்க போகுது. சரியாக போயிட்டு இருக்கு. பல செய்திகளை போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க. மழை பொழிவு விலகவில்லை இருக்கு, தயவு செய்து பொறுமை காருங்கன்னு சொன்னோம். ஆனால் பொறுமை காக்காம என்னை வசைபாடியவர்களும் உண்டு. இப்ப அவர்கள் என்ன செய்வார்கள்? வசைபாடியவர்கள் எத்தனை பேர்? அவர்களெல்லாம் நான் என்றைக்குமே அவர்கள் உறவாட மாட்டேன். என்ன? ஆகவே அந்த அளவிற்கு என்னை பக்க விலை என்ன, அவர்கள்லாம் மழை இல்லைன்னு சொல்றாங்க, சிஸ்டமே இருக்காதுங்கிறாங்க, பனி வந்துட்டுங்கிறாங்க, குளிர் வந்துட்டுங்கிறாங்க. தேவையில்லாம எதுக்கு சார் நீங்க மழை வரும் மழை வரும்னு பீதியை கிளப்பிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஊடகங்கள் எல்லாமே பேசுது. இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க, இன்னும் ரெட் அலர்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். பொறுத்திருந்து பாருங்கள். இப்பொழுதாவது அடுத்த ஆண்டாவது ஜனவரியில் மழை வருங்கிறது நம்புங்க. நிலக்கடலை போட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் நிலக்கடலை போட்டுட்டு இருக்காங்க. நிலக்கடலை போடாதீங்க போடாதீங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கு நிலக்கடலை போட்டுட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள் நானே பார்த்துட்டு வந்தேன். சொன்னேன், கேட்கல. எங்க மழை பெய்ய போகுது, பனி பெய்யுது அப்படின்னு அவங்க போட்டுட்டே இருக்காங்க. பாருங்க, இன்றைக்கு தேதி எத்தனை? 6 ஆயிட்டு. 7, 8 2 நாள் தான் இருக்கு. 3ஆவது நாள் மழை பெஞ்சா நிலக்கடலை என்ன ஆகும் பாருங்க எப்படி இருக்கு. அடுத்தபடியா அறுவடை விவசாயிகள் தயவு செய்து விழுந்து கிடக்கக்கூடிய நெல் தானியங்களை கட்டி வைங்க, முதிர்ந்த நெல் தானியங்களை. அடுத்தது முதிர்ந்த நெல் தானியங்களை விரைந்து அறுவடை பண்ணுங்க. 8ஆம் தேதி மாலைக்குள்ள அறுவடை முடிங்க. முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும். முதிர்ந்த நெல் தானியங்கள் என்ன ஆகும்? மழை 2 நாள் கனமா பெஞ்சு நீர் தேங்கும் அளவிற்கு மழை இருக்குங்க. அப்ப ரெட் அலர்ட்னு என்ன? நீர் தேங்கும் அளவிற்கு மழை இருக்கும். பொதுவாக இந்த திருப்பூர் மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுப்பாங்க. எதுக்குன்னா அமராவதி அணையில் பெய்யக்கூடியதுக்கு ரெட் அலர்ட் கொடுப்பாங்க. அது அமராவதியில் பெய்யப்படுறதுக்கு திருப்பூருக்கும் தலைநகருக்கும் ரெட் அலர்ட் கொடுப்பாங்க. அப்படி அல்ல, இது ஒட்டுமொத்த டெல்டாவிற்கும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் டெல்டா, கடலூர், அரியலூர் வரைக்குமே, வடகடலோரத்திற்கும் நிறைய மழை. வயல்களில் கண்டிப்பா நீர் தேங்கும். குறைந்தபட்சம் 10-15 சென்டிமீட்டர் கூட சில இடங்களில் பெய்யலாம். சில இடங்களில் 2 நாள் தொடர்ச்சியா மழை இருக்கும், 3 நாள் மழை இருந்துட்டே இருக்கும், காய விடாத மழை. அப்போ விழுந்து கிடக்கூடிய நெல் தானியங்களை 3 நாள் காய விடாத மழை பெஞ்சுன்னா என்ன ஆகும்? ஈரம் இருந்துக்கும், 3 நாள்ல முளைச்சிடும். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. விழுந்து கிடக்கூடிய நெல் தானியங்களை தூக்கி கட்டுங்க. எப்படியாவது முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை பண்ணுங்க. நிலக்கடலை விதைப்பை நிறுத்துங்கள்.
விதைத்திருக்கவங்களே தகவலை நீங்கள் சொன்னால் கேளுங்க, சொல்லி பாருங்கள், சொல்லலை கேட்கலன்னு ஒன்றும் பண்ணாங்க விட்டுருங்க, அவ்வளோதான் நம்ம சொல்லலாம். ஆகவே நிலக்கடலை விதைப்புக்கு இப்போ ஏற்கனவே விதைச்சிருந்தால் பரவாயில்ல, 15 நாள் போயிருந்தால் பரவாயில்லை. ஆனால் அவர்களுக்கு தெரியும் வரக்கூடிய நாளில் மழை இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். நமக்கு இடைவெளி கொடுத்தது 10 நாள், அந்த இடைவெளி நாளில் தான் விதைக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம மழை இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். கண்டிப்பாக 9ஆம் தேதி காலை பொழுது விடியும் பொழுது அதிகாலையெல்லாம் நல்ல மழை தொடங்கினோம். 8ஆம் தேதி இரவு வேதாரண்யம் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவில் தொடங்கும். 8ஆம் தேதி இரவு 9-10 மணிக்கு மேலே தொடங்கும் நள்ளிரவில். 9ஆம் தேதி அதிகாலை மழை, 9 மாலை இரவுலாம் கனமழை, மதியம்லாம் காலையே மழை தான். வடகடலோரம் டெல்டாவெல்லாம் 9ஆம் தேதி மதிய மாலையெல்லாம் கனமழை. 9-10 ரெட் அலர்ட் கொடுக்கும் அளவுக்கு மழை. 11-12 தென் மாவட்டங்களுக்கு மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்குமே 11-12 மழை. 13ஆம் தேதியும் லேசான மழை இருக்கும். 14ஆம் தேதி தூறல் சாரல். 15ஆம் தேதி பொங்கல், அன்றைக்கு மழை விட்டுரும், அன்றைக்கு விலகி போயிடும். ஆகவே பொங்கல் நேரத்தில் இந்த மழைப்பிடிப்பு விவசாயிகளுக்கும், கரும்பு விவசாயிகள் விற்பனை செய்யக்கூடிய கரும்பு பொங்கலை நம்பி வியாபாரம் இருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் இடையூறு இருக்கிறது. ஆனால் போகி பண்டிகை அன்னைக்கு தென் மாவட்டங்களுக்கு போய்டும் மழை, கவலைப்படாதீங்க. போகி பண்டிகை அன்னைக்கு பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் குறைவான மழை தான், அது கூட அச்சப்பட வேண்டியதில்லை. அனைத்து மாவட்டங்களுக்கும் போகிக்கு கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும், பொங்கலுக்கு முற்றிலுமாக இல்லை விலகி இருக்கும். அடுத்தது 18ஆம் தேதி, 17, 18, 19, 20, 21, 17 இல்லைன்னா 18ஆம் தேதி வரும்னு சொல்லியிருக்கிறோம் அடுத்த மழை. அது கண்டிப்பாக இலங்கை தென் மாவட்டங்களுக்கு, இலங்கைக்கும் அதே தான், இலங்கை வந்து தான் தமிழ்நாடு வரும். நான் அது என்ன சொல்லியிருக்கேன்னா, நிகழ்வு திரும்பி போகும்பொழுது தான் நல்ல வலுவான மழை இருக்கும் இலங்கைக்கெல்லாம். முன்னேறும் பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் பிற மாகாணங்களுக்கு இருக்கும். நிகழ்வு செயலிழந்து திரும்பி போகும் பொழுது, அதாவது திரும்பினா முன்னேறி மீண்டும் தெற்கு நோக்கி திரும்பும் பொழுது, அதாவது வட மேற்காக வந்து மீண்டும் தெற்காக திரும்பி இலங்கை பாக் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வழியாக போகும்பொழுது மழைப்பொழிவை இலங்கை தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும்போது இலங்கைக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். இப்போ நன்றாக முன்னேறி விலகும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. மண்டலம் என்பதிலும் பெரும்பாலும் மாற்றம் இல்லை. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது வெல்மார்க் லோ பிரஷர் என்பதிலோ உறுதியான நம்பிக்கை. வெல்மார்க் லோ பிரஷர் குறைந்தபட்ச தீவிரம் இருக்கும், அதிகபட்ச தீவிரம் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்பு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். நிறைய காற்று குவிதல் இருக்கும், நிறைய மழைப்பொழிவு இருக்கும். டெல்டா வடகடலோரம் நிறைய மழை இருக்கும். கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் மற்றும் கேரளாவிற்கும் மழை உண்டு, கேரளாவிற்கும் மழை உண்டு. ஆனால் கர்நாடக எல்லையோரம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அங்குவே மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும். ஆந்திர எல்லையோரத்துக்கு கனமழையே இருக்கு. வடகடலோரம் மிக கனமழையே இருக்கு, அதிக கனமழை இருக்கு. வடகடலோரத்துக்கும் டெல்டாவுக்கும் இடையில, டெல்டாவுக்குலாம் அதீத மழைப்பொழிவே தெரிகிறது. புதுக்கோட்டைக்கும் அதீத மழைப்பொழிவே தெரிகிறது. ராமநாதபுரம் கனமழை, மிக கனமழை இருக்கு, அதிக கனமழைப்பொழிவு கூட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அடுத்தடுத்த நாட்களில் தென் மாவட்டங்களுக்கு மேற்கு மாவட்டங்களில் தீவிரமடையும். குறைந்தபட்சம் கனமழை எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கு, குறைந்தபட்சம். ஆகவே ஒரே நாளில் எல்லா இடத்துக்கும் பெய்யாது. நிகழ்வு அமைவிடத்தை பொறுத்து, காற்று குவிதல் செட்டிங்கை பொறுத்து ஏறி வந்து பெய்யும் பொழுது வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மணி நேரங்களில் வெவ்வேறு நாட்களில் வரும். எடுப்பிலேயே கோயம்புத்தூரில் வந்து பெஞ்சிடாது. கொஞ்சம் வடக்கு டெல்டா வந்து வடகடலோரம் போய் பிறகு மேற்கு நோக்கி திரும்பும் பொழுது தான் அப்போ தான் மழை பெய்யும். அது சில இடங்களில் 10ஆம் தேதி கூட பெய்யலாம், சில இடங்களில் 11ஆம் தேதி பெய்யும். கண்டிப்பாக 12ஆம் தேதிக்குள்ளே எல்லா இடத்துக்கும் நிறைய மழை பொழிவை கொடுத்துரும். 13ஆம் தேதி தீவிரம் குறையும், 14ஆம் தேதி விலகி 15ஆம் தேதி முற்றிலும் விலகிடும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.